தேவன் அப்படி இழப்புக்குள்ளான மனிதனுடைய வாழ்க்கையில அவர் போய் நின்றுகிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இல்ல, அவர் போய் நின்றுகிட்டு போதிச்சிட்டு இல்ல. போதிக்கிறாரா இல்லையா? கண்டிப்பா போதிக்கிறார். இப்போ குளத்துல விழுந்துட்டான், இல்ல கிணத்துல விழுந்துட்டான், நீச்சல் தெரியல, தவிச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப அவனை கூப்பிட்டு, தம்பி உனக்கு நீச்சல் கற்றுத்தர விரும்புகிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? இல்ல தம்பி நீ முயற்சி செய், உன்னால் முடியும். காதுல ஒண்ணுமே கேட்காது, அவன் உள்ள போயிட்டு இருக்கான். இல்ல தம்பி நீ முதல்லயே இதை கத்திருந்தா இந்த நிலைமை உனக்கு வேணுமா? இப்ப இது எல்லாமே குட் டீச்சிங் தான். ஆனா அவனுக்கு அது தேவை இல்லை. அவனுக்கு என்ன தேவை? அவனை யாராவது தூக்கணும். நான் சொல்றேன், தேவனுடைய முதல் நாமம் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். முதல்ல டீச்சரா கிடையாது, மீட்பரா. இயேசு அறிமுகப்படுத்தப்பட்டது போதகர் அப்படின்ட்டுல, ரட்சகர் பிறந்திருக்கிறார். The Savior is born. ரட்சகர் பிறந்திருக்கிறார். ரட்சகர் பிறந்திருக்கிறார். உங்களை ரட்சிக்கிறவர் ஒருவர் பிறந்திருக்கிறார். அவர் வேலையே என்ன தெரியுமா? பட்சிக்கிறது இல்ல, போதிக்கிறதும் இல்ல. அவர் வேலையே பாவத்திலும் அக்கிரமங்களிலும் நோயிலும் சாபத்திலும் விழுந்த மனுஷனை ரட்சிக்கும் ரட்சகராக அவர் இருக்கிறார். The Savior is born.